அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். இந்த தூர்ப்பனாகப்பட்டது இந்த ராமபிரானை சேர வேண்டும் என்று இந்த உருவத்தோடு சென்ற ராமபிரான் நம்மளை சேர மாட்டார் என்று அழகு தூர்ப்பனாக வடிவமைத்து அழகு தூர்ப்பனாங்க தர்பார்
சுகமா அறியாத பாவி பாவியானே ஒரு சுகமும் மற்ற சுகமும் நானே பெருமை கொண்டு உன் புகழ் பேச பாவி பெரியோர்கள் போதை மகன் பாவி
மனிதனுயிரோ மனிதனுயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று மனித உடல் உயிர் சேர்ந்ததுதான் பொய்யான கூத்து மனிதனுயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடல் உயிர் பொய்யுயிரும் சேர்ந்ததுதான் பொய்யான கூத்து மனிதன் உயிர்க்கப்பா காற்று வாலிப வயதினிலே சந்தோஷ கோலம் வாலிப வயதினிலே சந்தோஷ கோலம் தள்ளாடு வயதினிலே தடி உணு காலம் எனக்கு தள்ளாடு வயதினிலே தடி உணு காலம் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி இந்த உடல் உயிர் சேர்ந்ததெல்லாம் பொய்யான கூத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி சம்பாதிச்சு வைக்காத நீ பட்டினிய சேர்த்து சம்பாதிச்சு வைக்காத நீ பட்டினிய சேர்த்து நாளை படையில காத்திருக்கும் பச்சை ஓலை கீத்து உனக்கு படையில காத்திருக்கும் பச்சை ஓலை கீத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி இந்த உடலும் உயிர் சேர்ந்ததுதான் பொய்யான கூத்து மனிதன் உயிரோ
எப்பாடிக்கு ரச வைக்க மரம் பொய்யனுக்கு வந்த கண்ணாளா அன்னைக்கு இருக்காது வெப்ப மரம் நிர்தாதி குட்டத்தீலோ இல்ல இருந்து கொடுத்த கேளு அன்னைக்கு முடிச்சா எஸ்ஸாமி எனக்கு பட்டங்களும் எவனுக்கு குறை இருக்குது என்னை கொண்டு வந்த என் கண்ணால அன்னைக்கு குதிச்ச என் சாய்பின குளத்தை கொள்ளவா அன்னைக்கு கோர வருவராமா அன்னைக்கு குதிச்ச பொண்ணா என் சாமி எனக்கு பலம் எனக்கு சம்பு இருக்குதான எனக்கு வந்த கண்ணாளா அன்னைக்கு சாஞ்ச என் சாமி குளத்தை கொல்லும் அன்னைக்கு சம்பு வரமா அன்னைக்கு சாஞ்ச பொண்ணா என் சாமி எனக்கு பலமா அன்னைக்கு பாலாளா போகும் எனக்கு வந்த கண்ணாளா அன்னைக்கு பாவம் புல்லோ அன்னைக்கு வேட்டையாடும் அன்னைக்கு பார்த்து குடத்தை ஆடும் எனக்கு பழனில வாழ்வாச்சு ஐயா படுக்கீரோ அம்மாடிக்கு கண்ணீராச்சுமா அம்மாடிக்கு இல்லையாளார் போகும் அடிக்க லீலி முள்ளோ என் சாமி எனக்கு வேட்டையாடும் அன்னைக்கு நினைச்சு குடத்தை ஆடும் எனக்கு நிலையெல்லாம் வாழ்வாச்சு என்ன தெரியல அம்மாடிக்கு கண்ணீராச்சும் குஞ்சியா பாவத்து ஃபுல்லா குழந்தை அடி எலுமிச்சை நிறத்தழகி எலுமிச்சை நிறத்தழகி யாருக்கிட்ட எப்படி பாடுறது எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் தெரிஞ்சல பட்டா காட்டு அந்த மாதிரி பண்ண நான் கிடையாது உன்னோட பார்வையில உமால வாங்கி தார சரி
என்னடா என்ன இது சபையா என்னது இது என்ன வச்சை எத்துக்கு புட்டு ஏண்டா ஒரு என்ன 60 ஒரு 8 பேர் அக்கா தங்கச்சி ஏண்டா நீ வந்து அதை கேட்கலாமாடா போடாமா வந்து கேட்கறான் மனுஷுக்கு மன மரம் மரிமா ஓட்ட வந்து பண்ணி கொடுங்க வந்து கேட்கறேன் மரிமா பள்ளி எடுத்துட்டா குட்டிச்சு ஒண்ணு போய் கை பிடிச்சிட்டு உடனே அவங்க அம்மா 2 பள்ளி க்ளோஸ் டேய் தூக்கி கம்பத்தை வச்சிருந்தா ஏண்டா மாங்க டேய் ஓடி போ ஆமா அப்படி ஆமா என்ன தக்க முன்னாடி இருக்க முடியானே ஒரு புண்ணிய சேஸ்திரம் இது இதான் செனப்பாளையம் மலையாள சமூகம் மலையாள சமூகம் நகரத்தில் இருக்க முடியானே ஆமா நாட்டவர்களுக்கும் ஆமா ஊருக்கு மக்களுக்கும் கம் வருத்தப்பட வளர் சங்கத்துக்கும் எண்ணெய் குல தாய் குல சிவாமணிகள் கம் எப்படி தாய் குல சிவாமணியருக்கும் எங்க ஆளுங்கெல்லாம் சிரிச்சு முகமா எப்படி கலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்டா குதிரை மூச்சி கழுத டேய் தாய் குல கம்ரியாட்டி கீழ்புள்ள மூஞ்சா கரும்புல கீருப்புல எட்டி பாக்க ஊனு ஏழு வேலைக்கு வந்து பாட்டி ரெண்டும் சொல்லியாமா அப்படி நாடக ஆசிரியருக்கும் நாடக குணருக்கும் கெட்டிக்கரை உமக்கும் சரதாந்த வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கும் போது எதற்காக ஒரு இரவு கூத்து எதற்காக சென்றால் சி சுப்பிரமணி கவுண்டர் ஆமா மோட்சாதிபதி விழா என்று ஒரு நாள் கூத்து அரே சுப்பிரமணி கவுண்டர் அவருக்கு இன்று ஒரு நாள் மோட்சாதிபதி விழாவாம் பரவாயில்ல சொல்லி கொடுத்தாங்க இட்லி போய் ஒண்ணு விடலாம் எங்க அப்படி மறந்தை மாமேதை ஓஹோ அதான் இது அப்படி ஐயா அவர்கள் இருக்கின்றாரே மறந்தை மாமேதை சுப்பிரமணி கவுண்டர் ஐயா அவர்கள் 4ஆம் பதவி வைகுந்த பதவி முத்தி மச்சாட வேண்டும் என்று ஒரு இரவு மோட்ச வழக்கு கூத்து நாளைக்கு ஒரு தலைக்கு 100 ரூபாய் தரேன் வந்து உட்கார்ந்தா யாராச்சும் உட்காருவாங்களா எதுக்கோசம் வந்து கொட்டும் படியில உட்காருவாங்களா யாராச்சும் உட்கார மாட்டாங்க யாருக்கு கூத்து அமையுமோ அவங்க உங்களுக்கு தான் கூத்து அமையுமா ஆமாமா எப்படி மதை 4ஆம் பதவி முத்தி மச்சாட வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் நாராயண வேண்டிய சிவேஜயம் அப்படி இருக்கும்போது இதோட கூத்து முடிவடைந்தது இன்று நாளைக்கு தொடரும் செருப்பு யாரா வச்சுக்கிறியா அப்படி அம்மா வந்து யார் அம்மா எதாட்டிய வரசி திருமணம் ஆச்சா திருமணம் ஆவலையா என்னை பார்த்து ஒரு வார்த்தை பார்த்தா பசுமானம் பருத்து புட்டா என்னடா பாட்டா கிளம்புது ஒரு காலிலே பார்த்தா சொன்னல அதுல இருந்து கிளம்புது சரி சொல்றேன் சரி கொடுத்து அரிகால துரியானை போ
வைக்கமா? ஆமா தம்பி என் பெயரும் அழகு சொற்பனங்கை. இது பொருந்தும். எப்படி அழகு சொற்பனங்கை சொன்னா இது பொருந்தும். எங்க நாடு இருக்குது. ஆமா. என்ன நாடு தெரியுமா? தென்னிலங்கை ஆடர் முடியாதே. தென்னிலங்கை ஆடர் இருக்கின்றாரே. எப்படி அப்படி தெரியுமா? எப்பேர் வட்டால் தெரியும். எப்படி அப்படி சொன்னால் தான் தெரியும். அப்புறம் நீ சொல்ற. ஏமா நீங்க சொல்லுங்க அது பின்னால் சொல்லுமா? அடிக்க கூடாது. ஆம்பளை பிள்ளை இது ஸ்டார்ட் பண்ணி சொன்னாலும் ஆம்பளை சீவடி. ஏய் யார் கிட்ட எப்படி வாயாமா நம்ம ஒரே கிளாஸ் மட்டும் எங்க அண்ணன் இருக்கின்றாரே. ஆமாமா. ராவண தங்கை சூர்பனங்கை. எப்படி மொத்த நம்ம பேட்ட ரவுடி பேட்ட பொட்ட ரவுடி. அப்படி அழகா பாத்தியா? அடி செத்திர எனக்கு ஆமா ஒரு மகன் இருக்கின்றான். மகன் புள்ள பெத்துட்டியா தம்பி? என் பிள்ளை பேரோ ஜம்புகுமாரன். அதுக்கு முன்னாடி புள்ள பெத்துட்டியா? ஆமா. அடி மாறி ஓத்தா தாயே. எம்மா உத்தினி ஓம் சதி பத்தினி பராசக்தி. நீ புள்ள பெத்துட்டியா? அடப்பாவி நம்ம கேதி உனக்கு வராதா? என்ன மாதிரி நிக்க மாட்டியா? அடி என்ன வென்று சொல்றேன் அம்மா. சொல்ல வண்டி இந்த நாட்டை ஆள்வதற்கோ கொல்லி வைப்பதற்கோ குணவாடு இருப்பதற்கோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லாத கொண்டு விட்டான். நீங்க அழுவுறது வேஸ்ட் தான். நீங்க மாண்டு அழுதாலும்